Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Max Term 1 Exercise 4.1ல 8th question பார்க்க போறோம். If half a meter of cloth cost rupees 15, find the cost of 8 1/3 meter of the same cloth. இங்க half meter of cloth உடைய amount கொடுத்திருக்காங்க 15 rupees அப்படின்னு. 8 1/3 meter of cloth உடைய amount நம்ம find பண்ணணும். Same cloth. ஓகேவா? ஸோ இங்கே அந்த unknown வேல்யூவை நம்ம A அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். Let the cost of cloth required be A. நம்ம கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? காஸ்ட் ஆஃப் கிளாத் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. தென் லென்த் ஆஃப் கிளாத் நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே ஆஃப் மீட்டர் கிளாத் வந்து 15 rupees அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆஃப் அப்படின்னா நம்ம 1/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? ஸோ 1/2 மீட்டர் ஆஃப் கிளாத் வந்து நமக்கு 15 rupees அப்படின்னா 8 1/3 மீட்டர் ஆஃப் கிளாத் எவ்வளவு? அதுதான் நம்ம ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் 8 1/3 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை இப்படியே வச்சுட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இங்கே டினாமினேட்டரையும் இங்கே இருக்கக்கூடிய ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரால் ஆட் பண்ணணும். 8 3s are 24, 24 plus 1 25 divided by இந்த டினாமினேட்டர் வேல்யூ இங்கே எழுதுவோம். ஸோ இந்த 25 divided by 3 அப்படிங்கிற வேல்யூவை தான் எடுத்து நம்ம சம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவை எக்ஸ் குவான்டிட்டி அப்படின்னும் இந்த வேல்யூவை ஒய் குவான்டிட்டி அப்படின்னும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ். இங்கே கிளாத்துடைய லென்த் எக்ஸஸ் ஆகும்போது அதனுடைய காஸ்ட்டும் எக்ஸஸ் ஆகும். லென்த்து வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும்போது காஸ்ட்டும் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டியுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ். ஸோ அதுதான் இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஆஸ் லென்த் ஆஃப் கிளாத் இன்க்ரீசஸ் cost of cloth also increases. So they are in direct proportion. ஸோ ஒரு சைடு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு சைடு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இது நமக்கு டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டைரக்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்மேட்னா x1 divided by y1 that is equal to x2 divided by y2 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்மேட். இங்கே இது எக்ஸ் குவான்டிட்டி, இது ஒய் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ x1 x2 y1 y2 அப்படின்னு எடுக்கலாம். சரியா? x1 உடைய வேல்யூ நமக்கு 15 divided by y1 உடைய வேல்யூ 1 divided by 2. ஸோ இது நமக்கு ஹோல் டிவைடட் பை இந்த ரெண்டு டிவைடட் பையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் எழுதணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்படி தான் எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு x2 உடைய வேல்யூ a டிவைடட் பை y2 உடைய வேல்யூ 25 டிவைடட் பை 3. சரியா? நம்ம ஏவுடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகிடும். ஸோ மூவ் ஆகும்போது நமக்கு 15 into 25 divided by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த வேல்யூவை இப்படியே தான் நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த ஃப்ராக்ஷனை 25 divided by 3 அப்படிங்கிறது இங்கே ரெசிப்ரோக்கல் ஆகி அதுக்கப்புறம் நம்ம இங்கே மூவ் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ அந்த கான்செப்ட் இது ஃபுல்லாக ஒரே வேல்யூவாக எடுத்துகிட்டு 25 divided by 3 அப்படிங்கிறது ஏக்கு டிவைடில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இங்கே மூவ் பண்ணும்போது 15ஓட மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரியா? இங்கே இதுக்கு ஹோல் டிவைடட் பை 1/2 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கே ஹோல் டிவைடட் பை 1/2 அப்படிங்கிறது இந்த வேல்யூ கூட இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய 25 15க்கு வரும்போது இது மல்டிப்ளையாக மாறிடும். ஸோ எப்படி எழுதலாம்? 15 into 25 whole divided by 3 into 2 divided by 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? இங்கே 15 3 வந்து 1 டைம், 15 வந்து 5 டைம். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது? 5 into 25 into 2 அப்படின்னு இருக்குது. 5 2s are 10, 25 into 10
that is equal to A. So 25 into 10 நமக்கு என்னது 250 that is equal to A அப்படின்னு வரும். இந்த value cost of 8 1/3 meter of cloth that is equal to rupeesல தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா 250 rupees. சரியா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.